டைரக்டர் சிவா இயக்கத்துல சூர்யா, திஷா பட்டானி, பாபி தியோல், கார்த்தின்னு இவங்க எல்லாம் நடிச்சு நவம்பர் 14 நேத்து ரிலீஸ் ஆன படம் தான் கங்குவா. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் பேன் இண்டியா அளவுல வெளியாச்சு. ஆனா எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலன்னு தான் சொல்லணும். மக்கள் மத்தியில இருந்து கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு. அஞ்சான் படத்தோட தோல்விக்கு அப்புறம் சூர்யாவும் எப்படியாவது ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் கொடுத்துடணும்னு படங்களை தேர்வு பண்ணி நடிச்சிட்டு வராரு. ஆனா எதிர்பாராத விதமா சூரரை போற்று மற்றும் ஜெய்பி மாதிரியான நல்ல படங்கள் ஓடிடில வெளியாகிடுச்சு. எதற்கும் துணிந்தவன் படமும் எதிர்பார்த்த அளவு போகல. அதனால சூர்யா ஃபேன்ஸ் கங்குவா படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா கங்குவா படமும் அவங்கள ஏமாற்றம் அடைய வச்சிருக்குன்னு பலருமே சோசியல் மீடியால கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. டைரக்டர் சிவா கார்த்தியோட சிறுத்தை படம் மூலமா தமிழ் சினிமால என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம்னு அஜித் சார் கூட 4 படங்கள் பண்ணிட்டாரு. அண்ணாத்த படம் மூலமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூடவும் ஒர்க் பண்ணிட்டாரு. அண்ணாத்த படத்துக்கும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரவே கங்குவா படம் கண்டிப்பா சிவாக்கு ஒரு கம்பேக் படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ஆடியன்ஸ் கங்குவா படத்தை பயங்கரமா ட்ரோல் பண்ணி டைரக்டர் சிவாவை கடுமையா திட்டி ரிவ்யூஸ் கொடுத்துட்டு வராங்க. மேலும் ரிவ்யூவர்ஸும் கங்குவா படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு மற்ற மொழிகள்லயும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு பதிலடி கொடுக்கிற விதமா டைரக்டர் சிவா எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அவரோட அபிஷியல் ஐடியில இருந்து கங்குவா படத்துக்கு வர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் போஸ்டை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராரு. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, கேரளால எக்ஸ்ட்ரா ஷோஸ் ஆட் பண்ணிட்டு வராங்க. செகண்ட் டேல இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிற மாதிரியான போஸ்டை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராரு. மேலும் ரீசன்ட் பிரஸ் மீட்ல தியேட்டர்ல படம் பார்த்தேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க, அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுக்காக தான் நம்ம படமே பண்றோம்னு சொல்லியிருந்தாரு. மேலும் யூஎஸ்ஏல படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. சில தியேட்டர்ஸ்ல எழுந்து நின்னெல்லாம் கை தட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சிறுத்தை சிவா சொல்லியிருக்காரு. மேலும் கங்குவா படத்தோட பார்ட் 2க்கு நல்லா ஹைப் ஏத்தி விட்டுருக்கோம்னு சொல்லியிருந்தாரு. ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவும் கங்குவா படம் 2000 கோடிக்கும் மேல கலெக்ட் பண்ணும்னு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கங்குவா படம் 2000 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கறது எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப எல்லாரோட கவனமும் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் பக்கம் திரும்பி இருக்கு. காரணம், இவர் தான் சூர்யாவோட அடுத்த படமான சூர்யா 44 படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இவரோட முந்தைய படமான ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் மிகப்பெரிய வெற்றி அடையவே சூர்யாக்கு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிற படமாச்சு ஒரு கம்பேக் படமா இருக்கணும்னு பலருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இந்த படம் பத்தின அப்டேட்ஸும் வரும்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிறுத்தை சிவா அடுத்ததா அஜித் சார் கூட படம் பண்ண போறதா உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியாகி இருக்கு. சீக்கிரமே இதை பத்தின அப்டேட்ஸும் வெளியாகும்னு சொல்லப்படுது.